ஒருத்தரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ? சரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்க. ரொம்ப யுகத்துக்கு முன் நல்ல இந்த தபசிகள் இருக்காங்க. உங்களை மாதிரி தான் இருந்திருக்காங்க. நீங்களும் பாருங்க, இது ஒரு மிக்க கூட்டம் மாதிரிலாம் இல்லை. இது செலக்டிவா தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம். இதெல்லாம் தியானத்தை முன்னிறுத்தி நீ வர்றது, உங்களெல்லாம் வணங்கி நான் தோணுது பெரிய விஷயம். சும்மானாச்சும் வரதுலாம் இல்லை, வணங்கி தோணுது. பெரிய தபசிகள் உங்களை மாதிரி 2 பேர் உங்க ஹஸ்பண்ட் நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லை. இறைவன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். நமக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் கொடுப்பார். பார்த்தீங்களா, இறைவனுடைய பொது இயல்பு என்னன்னா நம்ம கேட்டதெல்லாம் அவர் கொடுக்கவே மாட்டாருங்க. அவர் என்ன நமக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதுங்க, நமக்கு பிடிக்காதெல்லாம் கொடுத்துருப்பாரு. குழந்தைகளே எப்படி இருப்போம்? எங்க நிறைய பேர் வந்து சொல்லுங்க, அப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படி இருக்காங்க. சரி, நீ வேணுன்னு தப்புன்னு நினைப்பணும், வேணும் தப்புன்னு சொல்லுது. ஆனால் இவங்க கரெக்டாக வேணாங்க. நல்ல தரிசனம், சிவனுடன் பல மணி நேரம் சிவனுடனே இருந்திருக்க. இறைவன் வந்துட்டார். இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி ஒரு அவங்க புரிஞ்சுக்கணும். இறைவன் வந்தார். 2 ஆப்ஷன் தான், 2 ஆப்ஷன். நல்லா இருப்பான். அடிக்கடி பாட்டுக்கு போவான். பாட்டுனா பாகிஸ்தான் பாட்டு இல்லை, பாண்டிச்சேரி பாட்டுலாம் போவான். அந்த மாதிரி ஒரு பிள்ளையா வேணுமா? இல்லாட்டி என்னையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒருத்தர் வேணுமா? ஆனா 16 வயசு தான். யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுனா வேலை இல்லை. ஏன்னா எம்பெருமான் நேரில் வந்து நம்ம யோசிக்க கூடாது. பரமானது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்ல போயிடுவாரு. 16 வயசு உன்னே நினைச்சிட்டு இருந்தா எங்களுக்கு போதும். பையன் போகணும் பிரில்லியன். அவங்க பிரம்மகுமாரிங்க ட்ரெயினிங் எடுத்துப்பாங்க. So brilliant, brilliant, brilliant. அவனுக்குள்ள எப்போதுமே இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வாட் இஸ் மீன் பை இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். தனிப்பட்ட விழிப்புணர்வு. அந்த தனிப்பட்ட விழிப்புணர்வு இல்லாவிட்டால் நம்ம எது செய்தும் புண்ணியம் இல்லை, தியானம்னு இல்லை, நம்ம செய்யற வேலையே புண்ணியம் இல்லை போதும். ஏன்னா நீங்க லைஃப்லயே எப்படி இருந்தா இருக்கு. ஏன் தனிப்பட்ட விழிப்புணர்வு எப்போதும் எல்லோருக்கும் எது செய்தாலும் தேவைன்னா நம்ம நித்திய வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில நமக்கு ரெஸ்ட்னா என்ன நினைக்கணும்? இது தூக்கம். சில பேர் போய் சொல்ல, சாமி நான் வந்து ஒரு 8 மணி நேரம் தியானம் நல்ல பிள்ளையா இருந்திருக்கான். இவன் மரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா 16 வயசுல உனக்கு சரியில்லாமையோன்னு தோணுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவன் அது மாதிரி பரிகாரத்துக்கு கோயில் குளத்துக்கெல்லாம் போல அவனுக்குள்ளேயே எமனும் இருந்தான். இந்த எமன்றது வேற யாரும் இல்ல, ஈகோ. இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ன்றது எம்பெரும். ஆனால் புராணத்துக்கு அப்படி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்கு ஒரு சிவிலிங்கத்தை வச்சு அவன் கட்டி பிடிச்சான். எம்மன் வந்து பாசக்கையை வீசினான் கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துரு. இங்க நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரம்மமாக தான் இருக்கும். ஏதாவது ஏமாந்துருக்கும். நம்ம யாருக்கு கொடுக்கக்கூடாதோ நம்ம கொடுத்துருவோம். எப்போதுமே பிரம்மாவுக்கு என்ன இருக்கு, அவர் காவந்து பண்றதுக்கு வந்துட மாட்டார். அவர் கொடுத்து மரத்தை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு மகாவிஷ்ணுவோ எம்பெருமாவும் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இங்க என்னன்னா சதக்கிரதானம் சர்வவேதபாரம் பிரசித்திய பரமஹாருஷித் என்ன வருது பெருசா. நீ அவசரப்பட்டு கொடுத்துட உனக்கான அவதரிக்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவனெல்லாம் பார்த்தா பிரம்மாலேருந்து வந்தவன். ஆந்திரும் நம்மளும் பிரம்மா தான். 2வது நம்மளும் விஷ்ணு தான். 3வது நம்ம தான் இறைவன் ஈஸ்வரன். வேற ஏதாவது